வெல்கம் டு டூவி நியூஸ் தமிழ். பிக் பாஸ் 8ல டே 15ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு சொன்ன பிக் பாஸ் ஷோல கண்டஸ்டன்ட் ஆட போறதும் புதுசு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு நடுவே ஒரு கோட்டையும் போட்டு பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்னு தனித்தனியா பிரிச்சு சுவாரஸ்யமே இல்லாம தான் இந்த 15 டேஸும் போச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது ஆடியன்ஸ்க்கு பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏன்டா இந்த பிக் பாஸ் ஷோ பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. இப்போ 2 வீட்டுக்கும் நடுவுல இருந்த கோட்டை அழிச்சதுக்கு அப்புறமா தான் அப்படின்னு இருந்துச்சு. அதுவும் இப்போ பிக் பாஸ் ஷோ பார்க்கும் போதுதான் பிக் பாஸ் 8 போட்டுட்டான்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாரும் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலான கேம் ஆட போறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் நம்ம அவங்க விளையாட போற விளையாட்டை நம்ம பார்த்து ரசிக்க போறோம். என்ன ஒரு சோகமான விஷயம்னா 160 டேஸ் பார்க்க வேண்டிய ஷோவை நம்ம 56 டேஸ் பார்க்க போறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. எனிவே உள்ள போயிட்டு இருக்க கான்செப்ட் அண்ட் கண்டென்ட் இப்ப இனிமே நிறைய நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம காதல் ஜோடியான விஷால் அண்ட் தர்ஷிகாவோட அலப்பறைகள் தான். நீ வந்து அங்க போய் சொன்னியா? இல்ல நான் சொல்லல. அப்புறம் ஏன் வந்து அவன் என்கிட்ட கேட்டான்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் விஷால் வந்து கேட்டுட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள லவ் கான்செப்ட் இருக்கு, அது நமக்கு தெரியும். பட் விஷால் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கரெக்டா காயை மூவ் பண்றாரு அப்படின்னு தான் சொல்லணும். இவரை பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே மைண்ட்ல வர ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சீசன் 1ல நம்ம ஆரவ் பண்ண விஷயம் தான் வெளில வருது. அதாவது எப்படி வந்து மருத்துவ முத்தம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவானுச்சோ அது மாதிரி இவங்களுக்கும் ஒரு டைட்டில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் 90% அதிகமாவே இருக்கு. விஷால் பாத்தீங்க அப்படின்னா இல்ல எனக்கு கிரஷ் இருக்கு பட் லவ் கிடையாது, எனக்கு பிடிக்கும் ஆனா வந்துட்டு இது லவ் கிடையாது, பட் அவளை வந்து எல்லாரை விடையும் கொஞ்சம் ஓவரா பிடிக்கும் ஆனா அது லவ் கிடையாது, இப்படிதான் ஜவு மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. 50 டேஸா நம்ம விஜய் சேதுபதி கதர்னாரு எதுவா இருந்தாலும் டைரக்டா சொல்லுங்க அப்படின்னு. அது வந்து கேம்ல மட்டும் இல்ல, இவங்க லவ் கான்செப்ட்லயும் அதுதான் அவங்க வந்து அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? அது வந்து ரொம்ப தெளிவாவே நமக்கு தெரியுது. நிறைய கான்செப்ட் உள்ள இருக்கு. நம்ம போக போக எதுக்காக நம்ம இப்படி சொல்றோம்ன்றத நம்ம பிரீஃபா பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாவே ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வந்து கேப்டன்சியை வின் பண்ணதுன்னு வந்து தீபக் வின் பண்ணியிருந்தாரு. அதனால எக்ஸ் கேப்டனான மஞ்சரி வந்து கிரவுண்ட் வைக்க இவங்க வந்துட்டு கேப்டன்சியா பதவி ஏத்துட்டாரு. பதவி ஏத்த உடனே அவர் சொன்ன விஷயம் என்னன்னா இந்த வீட்டுல வந்து நிறைய விஷயங்களை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி இன்சார்ஜ், குக்கிங் இன்சார்ஜ், கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாம் மேற்பார்வை வரதுக்கு ஒரு சார்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டும் நியமனம் பண்ணியிருந்தாரு. இதுல வந்து கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அருண், அண்ட் குக்கிங்ல வந்து நிறைய பேர், அதாவது ஜாக்லின், சத்யா, இவங்க எல்லாருமே ஒரு 4 பேர் இருந்தாங்க. அண்ட் ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ரஞ்சித். இதுல எல்லாருக்கும் சார்ஜென்ட் வந்து ரொம்ப ஆர்வமா நான் வரேன் அப்படின்னு சொன்ன சௌந்தர்யாவே வந்துட்டு உள்ள போட்டிருக்காங்க. சௌந்தர்யாவோட மெயின் கான்செப்ட் வந்துட்டு எல்லாரையும் வந்து பிளேம் பண்ணும், அதாவது எல்லாருக்கும் வேலை கொடுக்கறது, அவங்களை வந்து வேலை வாங்குறதுன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதுக்காகவே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஏங்க வந்து குப்பை கிடக்கு, இந்த குப்பை எடு, இது பண்ணியாச்சா அது பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க. இடையில ஒரு கவுண்டர் கொடுத்தாரு, இன்னும் கூட்டவே இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா கூட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சோ இதுக்காகத்தான் அவங்க ஆசைப்பட்டு அந்த ஒரு நான் அந்த பதவியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த வீக்குக்கான ஆடியன்ஸ் போல் கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருந்துச்சு. அதாவது இந்த வீட்டுல நம்பிக்கைக்குரியவங்கள் யார் எந்த வீட்டார்கள் அப்படின்னு கேட்கும் போது பெண் வீட்டார்களை வந்துட்டு நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1ல இருந்து 8 வரல வந்து லைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பெண்கள் வீட்டுல இருந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இடம் வந்துட்டு அன்ஷிதாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. 2வது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பவித்ராவுக்கு, 3வது இடம் தர்ஷிகாவுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. இதுல கடைசி யாருன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? சோ கடைசி இடம் அப்சல்யூட்லி வந்துட்டு நம்ம மஞ்சரிக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. மஞ்சரி வந்துட்டு வைல்ட் கார்டு ரவுண்ட்ல உள்ள வந்தவங்க. பட் அவங்க ஆடுற ஆட்டம் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் மட்டும்தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து நல்லா இல்ல. இந்த விஷயம் வந்து அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. நம்ம வந்துட்டு லாஸ்ட் அந்த அந்த சிம்மாசனத்துக்காக நடந்த அந்த நாடு போராட்டத்திலே நம்ம பார்த்திருப்போம். நான் தாயா ராணிங்கிற மாதிரி நடந்தாங்க. ராணியா இருந்த சாச்சனா வந்துட்டு ராணினா நம்ம வந்துட்டு சிம்மாசனத்துல உட்காந்துட்டு நல்லா சாப்பாடு நக்கி சாப்பிட்டுட்டு அப்படி லோவா உட்காந்து பாக்குறதுதான் ராணியோட பதவி போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அம்மா அதுலயே அப்படியே உட்காந்துருச்சு, சொகுசா உட்காந்துருச்சு. பட் இவங்கதான் வந்துட்டு ரொம்ப ஆடினாங்க. ஸோ அதுல நிறைய மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுச்சு. அது கூட இதுக்கு ரீசனபிளா இருக்கலாம் அப்படிங்கிற
அப்படிங்கிறது தான் விஷயம். அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே கேப்டனுக்கு ஒரு நீங்க கேப்டன் பதவி நல்லா இல்ல அப்படின்னா நீங்க அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி ஒரு கான்செப்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ வந்து ஃபிளவர் கொடுத்திருந்தாங்க. ஒரு 5 ஃபிளவர் வைக்கப்பட்டிருந்துச்சு. கேப்டனோட பதவியில ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் தெரிஞ்சுச்சுன்னா அது ரீசனபிளான காரணத்தை எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டு அத பூ வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தீபக் என்ன சொன்னார்னா, என்னோட கேப்டன்சில ஏதாவது தப்பு இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லுங்க. இது எல்லா வந்த கேப்டனும் சொல்றதுதான். என்கிட்ட சொல்லுங்க, அதை சால்வ் பண்ண நான் வந்து ட்ரை பண்றேன். அதுக்கப்புறமா நீங்க ஃபிளவரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பண்ண விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க். நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்ல லாஸ்ட் பாத்தீங்கன்னா 2 வீட்லயும் மாறி மாறி போன சத்யா அண்ட் ஆனந்தி இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு டைரக்ட் நாமினேஷன் பண்ணணும். இல்ல சத்யா பாத்தீங்கன்னா டைரக்ட் நாமினேஷனா ஜாக்லினா பண்ணியிருந்தாங்க. என்ன ரீசன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு ஜட்ஜ்மெண்டலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் பண்ணிருக்காரு. அண்ட் ஆனந்தி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரஞ்சித்தை வந்துட்டு நாமினேஷன் பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான் இவங்க ஆட்டோ நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி பத்தி நம்ம விஷயம் பேசணும், பட் அதுக்கப்புறம் பேசலாம். இப்ப நாமினேஷன்ல யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சரி வந்து 8 votes வந்து நாமினேஷனுக்குள்ள வந்திருக்காங்க. அன்ஷிதா, ஜெஃப்ரி இவங்க எல்லாமே வந்து நாமினேஷனுக்குள்ள வந்திருக்காங்க. பட் நாமினேஷனுக்குள்ள சௌந்தர்யா வரலன்றது சௌந்தர்யாவுக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது, நமக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப இண்டிவிஜுவல் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, சோ நம்ம வந்து இண்டிவிஜுவலா யாராரு என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனந்தி கொடுக்கறதா இருக்கட்டும், அடுத்து டாஸ்க் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா தான் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட டோட்டலாவே அவங்களோட கேம் வந்து ஸ்டாப் ஆன மாதிரி தான் இருந்தது. அண்ட் மத்தவங்களை கூப்பிட்டு வந்து இவங்க சரியில்லை, இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க, அந்த மாதிரி பண்றாங்க, இவங்க இந்த கருத்துக்களை வந்து வேற மாதிரி திணிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றவங்க அவங்களுக்கு டைரக்டா போய் எதையுமே பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து மத்தவங்களை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்லா நோட் பண்ணோம் அப்படின்னா அன்ஷிதாவும் சுனிதாவும் வந்து ஃப்ரெண்டா இருக்காங்க. அதனால வந்து அன்ஷிதா இந்த இடத்துல வெளில வர மாட்டா, சுனிதா சொல்றதுதான் அன்ஷிதா கேக்குறா அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. பட் அது வந்துட்டு டோட்டலா தவறா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதாவது சுனிதா போனதுக்கு அப்புறமா ஆனந்தியோட கேம் தான் அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. சுனிதா இருக்கும்போது அவங்க நிறைய விஷயங்களை வந்து வெளியில சொன்னாங்க, சுனிதா கிட்டையும் பேசினாங்க, நிறைய வெளிப்பட்டுச்சு. பட் சுனிதா போனதுக்கு அப்புறம் அப்படியே ஆனந்தியா உள்ள அப்படி ஒரு ஆள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல வந்து அவங்களோட கருத்துக்களை அப்படியே போல்டா எடுத்து வைக்கிறாங்க, நல்லாதான் இருக்கு. பட் இந்த எபிசோட் ஃபுல்லாவும் அந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து நிறைய திங்க் பண்ற மைண்ட் இருக்கு, நிறைய பத்தி பேசுறது, இன்னும் அவங்க கிட்ட ஸ்டஃப் நிறைய இருக்கு. அதை வெளியில கொடுத்தாங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும். பட் அவங்களுக்குள்ளேயே அதை வச்சுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சாச்சனாவை நாமினேஷன் பண்ணும்போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு மெச்சூர்ட் இல்ல, போக போக இண்டிவிஜுவல் கேம் ஆடும்போது இவங்களுக்கு நிறைய ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தீபக் சொன்னாரு. அண்ட் கரெக்ட், அவங்க சொன்ன இன்னொரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க ஊட்டி வளர்க்குறாங்க, நிறைய பேர் கேர் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க இண்டிவிஜுவல் கேம் ஆடும்போது இவங்களை கேர் பண்ணிக்கிறதுக்கு டைம் இருக்காது, சோ இவங்க வெளில போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சாச்சனாவுக்கு 21 ஏஜ் ஆகுது. பட் ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க உள்ள நடந்துக்கிறாங்கன்னா கிடையாது. அவங்களுக்குன்னு ஒண்ணு வரும்போது மட்டும் நல்லா டாக் பேசுற மாதிரி தான் இருக்கு. பட் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா அவங்க இன்னுமே சைல்டிஷா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாவே தெரியுது. நிறைய வீடியோஸ் நம்மளும் பார்த்திருப்போம். நிறைய பேர் பேசிட்டு இருக்கும்போது நோட் பண்ணீங்கன்னா சாட்சினா வந்து தேவையே இல்லாம உள்ள வருவாங்க. உள்ள வந்து அங்க என்ன நடக்குது அப்படிங்கறது அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி கேட்டுட்டு போறது. சில நேரங்கள்ல வந்து அப்படியே உட்காந்து அப்படியே கேட்டு அவங்களுக்கான கருத்துக்களை அவங்க பதிவிடுறது. அவங்க இருக்கிற இடத்துல நடக்கிற விஷயங்களை அவங்க கவனிக்கிறத விட பக்கத்துல குரூப்பிசமா என்ன பேசிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத காது கொடுத்து கேட்கிற ஒரு பழக்கம் வந்து சாச்சனா கிட்ட அதிகப்படியா இருக்கு. நீங்க நோட் பண்ணீங்கன்னா நல்லாவே தெரியும். சோ இது வந்து நல்ல பழக்கம் இல்ல இந்த ஏஜுக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அன்ஷிதா அண்ட் விஷால் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அதே விஷயம் தான் வந்து விஷால் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னா நான் வந்து அவளை காதலிக்கல, பட் கிரஷ் இருக்கு, அன்பு இருக்கு, உங்ககிட்ட எல்லாம் எப்படி பேசுறோம் அந்த மாதிரி நான் அவகிட்டையும் பேசுறேன். பட் சடனா வந்துட்டு அவகிட்ட பேசல, இல்ல நான் உன்னை லவ் பண்ண சொன்னா அவளுக்கு வந்து ஒரு ஹர்ட் ஆகும், அதை நான் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்றேன். உங்ககிட்ட லவ் இல்லைன்னா டைரக்டா நீங்க வந்து என்கிட்ட லவ் இல்லம்மா, சாரி என்ன வந்து ட்ரை பண்ணாது அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஃபர்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ என்ன லவ் பண்ற, உனக்கு அந்த மாதிரி ஒரு கிரஷ் என் மேல இருக்குன்னா நான் அதை தடை பண்ண விரும்பல அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு, ஓகேவா? நான் உங்ககிட்ட பேசுவேன், போவேன், வருவேன், அதான் தப்பு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர் உங்களோட ஷாலை வந்து இவர் கையில கட்டிட்டு தான் பேசிட்டு இருப்பாரு. எதுக்கு இந்த கான்செப்ட்? இப்படி அங்க உள்ள கேர்ள்ஸ்ல உள்ள எல்லா ஷாலையும் வந்து கட்டிட்டு இருக்கீங்களா? இப்ப அந்த பொண்ணோட மனசுல என்ன தோணும்? இவனுக்கு நம்ம மேல லவ் இருக்கு, பட் வெளில காட்ட மாட்டான்னு தான் தர்ஷிகாவுக்கு அப்சல்யூட்லி தோணும், ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு லவ்
தோன்றதுக்கான ஒரு காரணமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விஷாலோட ஆட்டிடியூட் தான். சோ அந்த ஆட்டிடியூட் அவர் கண்ட்ரோல் பண்ணாலே தர்ஷிகா வந்து ஆட்டோமேட்டிக்கா விலகிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம நைட்ல போயிட்டு எதுக்கு அவங்க ஊட்டி விடுறீங்க, ஊட்டி விடுற கான்செப்ட் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே. நிறைய டைம் பிக் பாஸ் சொல்லிட்டாரு யாரோட லெக்ஸரி யாருக்கு ஊட்டி விடுறீங்கன்னு. அப்பவும் அவங்க திருந்தல, பரவாயில்ல நீங்க ஊட்டி விடுறீங்க. அவங்க அந்த ஊட்டல்ல இருந்து பாதியை இவங்க சாப்பிட்டு மீதி பாதியை அவருக்கு சுத்தி போட்டு அவருக்கே ஊட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன, அந்த பொண்ணோட மனசுல லவ் வளர்க்குற ஒரு கான்செப்ட் தானே. இந்த விஷயத்தை இருக்கு விஷால் பண்ணணும். டைரக்டா சொல்லலாமா, நீ லவ் பண்ற நான் லவ் பண்ணல இதுக்கப்புறம் பண்ணாதே என்னோட பேர் கெட்ட பேர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பட் அதை எந்த ஒரு இடத்துலயுமே அவர் மென்ஷன் பண்ற மாட்டாரு. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா விஷால் வந்து ரொம்ப சேஃப்டியா கேம் ஆடுறாரு. இவரை பார்க்கும்போது சீசன் ஃபர்ஸ்ட்ல வந்து ஆரோட ஞாபகம் கண்டிப்பா வரும். இதே விஷயம் வந்து ஓவியாவுக்கு பண்ணாரு. ஓவியா வந்து லவ் வளர்த்துக்கிறதுக்கான எல்லா காரணமும் கொடுத்தது, அவுட்புட் கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா ஆரவ் தான் கொடுத்திருப்பாரு. பட் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி போய் அது மருத்துவ முத்தம் வரல போச்சு. ஸோ இதே விஷயத்த ரொம்ப இதா பண்ணிட்டு இருக்காரு விஷால். விஷால பார்த்தோம் அப்படின்னா இங்க அதுக்கான இடம் கிடையாது அப்படிங்கறத அடிக்கடி மென்ஷன் பண்றாரு. ஏன்னா நான் வந்து லவ் பண்றேன், பட் இங்க இடத்துல என்னால சொல்ல முடியாது, ஆனா நீ என்ன லவ் பண்றதை நிறுத்திடாத, நம்ம வெளியில போய் பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சொல்ற மாதிரி தான் இருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்தான் உள்ள விஷால் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரி வந்துட்டு ஓன கேம் ஆடுறாரா அப்படின்னு கேட்டா அங்கங்க வெளிப்படுறாரு. பட் அதை அடிக்கடி வெளிப்படுத்தினா நல்லா இருக்கும். மேக்சிமம் வந்து ஒரு சௌந்தர்யா கூட தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் அக்கா தம்பியா இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது நல்லதோ அப்படிங்கிற மாதிரிதான் இவங்களை பார்க்கும்போது நமக்கு தோன்ற ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லக்ஸரி டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. லக்ஸரி டாஸ்க்ல வந்துட்டு அந்த மானிட்டர்ல நிறைய வந்து திங்ஸ் வந்து வெளிப்படும். அதுல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து எடுத்துக்கங்க. இதுல வந்துட்டு கால்குலேட் பண்றதுக்கு, அதாவது இவங்க வின் பண்ணது இதுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க இல்லையா, அதாவது என்ன டாஸ்க் அப்படின்னா ஆஃப் பாயில் போடணும், அந்த எக் வந்து உடையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பர்ஃபெக்டா 7 மெம்பர்ஸும் போட்டிருந்ததுனால 8500 வந்துட்டு அவங்க வந்து ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. சோ அதுக்கான பர்ச்சேசிங் தான் வந்து நடந்தது. இந்த பர்ச்சேசிங் பாத்தீங்கன்னா யாரு பர்ச்சேஸ் பண்ண போனானா ஜாக்லின் அண்ட் விஷால் வந்து பர்ச்சேசிங். அண்ட் இதை வந்து கால்குலேட் பண்றதுக்கு முத்துக்குமரன் போயிருந்தாரு. ஓகே, முத்துக்குமரன் சொன்னாரு 8500 நம்ம முடிச்சிடலாம், 8000 முடிச்சலாம், அப்பதான் 500 முன்னாடி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓரளவு வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. அண்ட் காஃபி பவுடர் வந்து 4000 போட்டிருந்தாங்க. இதுல வந்து வீட்டுல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துச்சு. எதுக்கு வந்து 4000 வந்துட்டு நீங்க வந்து இது பண்ணீங்க, அதுக்கு பதிலா வேற ஏதாவது வாங்கிருக்கலாம்ல. ரைஸோட ரேட்டே பாத்தீங்கன்னா 1000 rupees வருது. சோ இதுக்கு அது ஈக்குவலா இருக்கு இல்லையா அப்படிங்கிறது பேசும்போது ஜாக்லின் சொன்னாங்க இல்ல சில பேர் வந்து காஃபியே வந்து பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கிறாங்க, நான் அதனாலதான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்பவுமே எல்லாருமே சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து ஒரு ஜட்மெண்ட் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறதா. கண்டிப்பா அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதுதான் தீர்வு அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பாங்க. சோ இதுக்காக நிறைய பேர் வந்து இல்ல இவங்க பண்றது தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பாடு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அருண் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது மஞ்சரிக்கு ஒரு கப் அந்த குழம்பு கொடுத்திருப்பாரு. மஞ்சரி வந்துட்டு இல்ல எனக்கு கொஞ்சம் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லங்க ஒரு கப் வந்து எல்லாரும் கொடுக்க சொல்லியிருக்காங்க, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொடுத்தாரு. பட் இதுக்கு இடையில வந்து முத்துக்குமரன் என்னையா நீங்க இப்படி பண்றீங்க, அதான் வேணாம்னு சொல்றாங்க இல்லையா, சோ எதுக்கு வந்து நீங்க ஒரு கப் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது எல்லாருமே கொடுக்க சொல்லியிருக்காங்க, நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அருண் என்ன பண்ணாருன்னா என்ன மஞ்சரிக்கும் எனக்கும் ஏதாவது கான்வர்சேஷன் போனாலும் எதுக்கு நீ இடையில வர அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அதனால ப்ரொவோக் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணாரு அப்படின்னா முத்துக்குமரன் யாரோட ரேஷன்ல இருந்து நீங்க எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அதுக்கப்புறம் இந்த டைம்ல நீங்க பேச வேணாம் அப்படின்னு வந்து கேப்டன் சொல்லியிருந்தாரு. எல்லாமே முடிஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ உட்காந்து பேசும்போது எல்லாருக்குமே ஒவ்வொரு கப் கொடுக்க சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு ஒரு கப் கொடுத்தாச்சு. அவங்களோட ஒரு கப்பை இன்னொருத்தவங்க கூட அவங்க ஷேர் பண்ணிக்கலாம், அது கொட்டணும்ன்றது அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கரெக்டான விஷயம் தான். ஆனா முத்துக்குமரன் என்ன சொல்றாங்கன்னா யாரோட ரேஷனை வந்து நீங்க வந்து வேஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு கேப்டன் சொல்லியிருந்தாரு இது யாரோட ரேஷன் அப்படிங்கிறது கிடையாது, உங்களுக்கான ரேஷன் ஒரு கப் உங்களுக்கு வந்துருச்சு, இதை கேட்கறதுக்கான உரிமை உங்களுக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. கரெக்டான விஷயம் தான். இது வந்துட்டு மஞ்சரி கொட்டுறது அவங்களோட ரேஷன், அவங்க வந்து யார்கிட்ட வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க வேண்டாம்னு சொன்னாங்க ஓகே, பட் அருணுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு கப் கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான். அதனால அவர் ஒவ்வொரு கப் கொடுத்துட்டாரு. இந்த ஒரு கப் அவங்க வேஸ்ட் பண்ணது அவங்களோட ரேஷனை தவிர முத்துக்குமரன் ரேஷன் கிடையாது. ஆனா முத்துக்குமரன் வந்து ப்ரொவோக் ஆனதுனாலையும் முத்துக்குமரனால இவரு ப்ரொவோக் ஆனதுல ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கிறாங்க. இதே நேரம் வந்துட்டு நான் சொல்ற ஒரு விஷயத்த தப்பா கன்வே பண்ணாதீங்க, அது எனக்கு கஷ்டமா இருக்கு, இது மட்டும் பண்ண வேண்டாம், இதை நான் ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து கேப்டன் கிட்டே சொல்லியிருந்தாரு. ஓகேப்பா எப்படியோ இந்த மாதிரியே போனா நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இடையில பிக் பாஸ் பார்த்தோம்னா தீபக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா இதுவரையில 7 சீசன்ல யாருமே இந்த அளவுக்கு கேப்டன்சி பண்ணதில்ல, உங்களோட கேப்டன்சி ஃபர்ஸ்ட் டே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு.